Hi students, Grace College of Engineering, Mobile Application Development Lab, exercise number 10. So, Android application develop பண்ண போறோம். Uses of RSS feed. RSS feedனா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு மொபைல்லலாம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ புதுசாக ஏதாவது நியூஸ் அப்டேட் வந்துட்டே இருக்குது அப்படின்னா, அந்த நியூஸ் அப்டேட், லேட்டஸ்ட் அப்டேட், எந்த ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது ஏதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதாவது புதுசாக ஏதாவது சாஃப்ட்வேர் வந்திருக்கு, புதுசாக கேம்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அப்படி தானே? ஸோ அதுதான் நியூஸ் RSS ஃபீட், அதாவது நியூஸ் ஃபீட் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு ஃபீட் பண்ணுது அது. ஸோ நம்முடைய மொபைலில் அதான் RSS ஃபீடு. ஸோ இது RSS ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ரியலி சிம்பிள் சிண்டிகேஷன், ஓகேவா? ஸோ XML டிசைன் பண்ணுறோம். இதில் மற்ற எக்ஸசைஸில் பார்க்காத ஒரு சில புதுசாக ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னன்னு மட்டும் நம்ம லைஸாக பார்த்துடலாம். ஸோ XML நம்ம டிசைன் பண்ணிவிட்டு ஜாவா ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ஜாவா ப்ரோக்ராம் எழுதுகிறோம். RSS ஃபீட் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸ். ஸோ அது RSS ஃபீட் ஆக்டிவிட்டின்னு ஒரு கிளாஸே இருக்குது. ஸோ அந்த கிளாஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடணும்னா இம்போர்ட் பண்ணிடணும். அதுக்கு தேவையான பேக்கேஜஸ், கிளாஸஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த ப்ரோக்ராமில் இம்போர்ட் பண்ணிடணும். 2 லேஅவுட்டு க்ரியேட் பண்ணுறோம், ஓகேவா? அனதர் லேஅவுட், ஏன்னா அனதர் லேஅவுட்டு ஒரு லேஅவுட்டுக்குள்ளே போயிட்டு அனதர் ரைட் கிளிக் பண்ணி நியூ லேஅவுட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த லேஅவுட்டுக்குரிய டிசைனிங்கும் கோடிங் எழுதுகிறோம், XML கோடிங் எழுதுகிறோம், எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு, ஓகேவா? ஸோ நிறைய பேக்கேஜஸ் இருக்குது, எல்லா பேக்கேஜஸையும் இம்போர்ட் பண்ணுறாங்க. அந்த பேக்கேஜஸ் ஞாபகம் வச்சு எழுதணும். அப்புறம் இதில் அசிங்க்ரோனஸ் டாஸ்க் ஸ்ட்ரிங் டேக்குக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் ஆங்குலர் ப்ராக்கெட், ரைட் ஆங்குலர் ப்ராக்கெட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே ஸ்ட்ரிங் 3 ஸ்ட்ரிங் இருக்குது, பேராமீட்டர் 3 ஸ்ட்ரிங் பேராமீட்டர் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இது ஜெனரிக் டேட்டா டைப். ஜாவாவில் ஜெனரிக் டேட்டா டைப்னு பார்த்துருப்போம். பப்ளிக் கிளாஸ் நேம் லோட் RSS ஃபீட் ஐட்டம்ஸ். இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. எந்த எக்ஸ்டெண்ட்னா எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இன்ஹெரிட்டன்ஸ், சூப்பர் கிளாஸ்லேருந்து சப் கிளாஸ் டெரைவ் பண்ணுறோம். ஸோ சூப்பர் கிளாஸ் என்னென்னா அசிங்க்ரோனஸ் டாஸ்க். இது ஒரு ஜெனரிக் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுது. ஸ்ட்ரிங் 3 ஸ்ட்ரிங்கை நம்ம பாஸ் பண்ணுறோம். ரன் டைமில் இந்த அசிங்க்ரோனஸ் டாஸ்க்குங்கிறது எப்போல்லாம் கால் ஆகுதோ அப்போல்லாம் அதுக்கு நமக்கு 3 ஸ்ட்ரிங் இன்புட் நம்ம அதுக்கு கொடுப்போம், பாஸ் ஆகும் ரன் ஆகிட்டு இருக்கும்போது, ஓகேவா? பார்சர்னா தெரியும் இல்லையா? பார்சர்னா நம்ம பார்சிங் பண்ணுவோம். நம்ம கொடுக்குற இன்புட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா அது பார்சிங் பைட் கூட அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி எரர் இருக்குதா, மிஸ்டேக்ஸ் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணும். ஹேஷ் மேப்னா கிட்டத்தட்ட ஹேஷ் டேபிள் மாதிரி, ஆனால் இது சிங்க்ரோனஸ், ஓகேவா? சிங்க்ரோனஸில் இருக்காது. ஹேஷ் மேப் இது 2 பேராமீட்டர் இருக்குது, ஸ்ட்ரிங் அப்படின்னு. ஸோ லெஃப்ட் ஆங்குலர் ரைட் ஆங்குலர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க, ஆங்குலர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க ஹேஷ் மேப். இதில் ஒரு இது கீ, இது வேல்யூ, அதாவது ஆடிங் ஈச் சைல்டு நோட் டு ஹேஷ் மேப் கீ. ஸோ கீங்கிறது இந்த கீக்குள்ளே ஒரு புது வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஸோ அது சைல்டு நோடு, ஓகேவா? ஸோ அதான் மேப்பிங் பண்ணுது, பேரண்ட் நோட்லேருந்து சைல்டு நோட மேப்பிங் பண்ணுது. ஸோ பேரண்ட் நோடில் இருக்கிற கீ சைல்டு நோடில் இருக்கிற வேல்யூவை என்ன பண்ணுது, ஆட் பண்ணுது, ஹேஷ் மேப். அப்புறம் டேட் ஃபார்மேட், சிம்பிள் டேட் ஃபார்மேட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் இந்த EE அப்படிங்கிறது எந்த டே, வெனஸ்டேவா, தேர்ஸ்டேயா, டியூஸ்டேயா அப்படிங்கிறது. டி அப்படின்னா அது என்ன டே, அதாவது 21 22 1 அப்படிங்கிறது. MMம்னா மந்த்து, ஓகேவா? ஜூன்னா ஜூலையா அப்படின்னு எழுதுவோம். இயர்னா 1988 என்ன இயர் அப்படின்னு எழுதுவோம். HSSனா ஹவர்ஸ் அப்படிங்கிறது அதுக்குரிய வேல்யூ அசைன் ஆகும். எம்எம்னா மினிட்ஸ், எஸ்எஸ்னா செகண்ட்ஸ், ஓகேவா? இசட்னா அது ஏஎம்மா பிஎம்மா, எந்த ஜோன் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக வரும்.
ஸோ இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அவுட்புட் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிடலாம். ரன் பட்டன் இல்லைனா ஷிஃப்ட் ப்ளஸ் F10 பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராம் ரன் ஆகுது. கிரேடல் பில்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த RSS நியூஸ் ஃபீல்டு வந்து நம்ம வந்து CNN.com அந்த வெப்சைட் கூட லிங்க் வச்சுருக்கோம். இந்த CNS RSS நியூஸ் ஃபீல்டு. ஸோ அந்த வெப்சைட்டில் இருக்கிற டாப் ஸ்டோரிஸ், லேட்டஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த CNN RSS நியூஸ் ஃபீல்டு, அந்த CNN.com கூட இந்த RSS ஃபீல்டு நம்ம ப்ரோக்ராமில் லிங்க் பண்ணி வச்சு